இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரதத்துக்கு சமைச்சோம். அது வந்து கேரட்டும் அவரைக்காவும் போட்டு ஒரு முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ நான் அதே அளவு தான் சொல்ல போகிறேன். அவரைக்காய் வந்து 1/4 கிலோ, 2 கேரட்டு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, தக்காளி பழம் 1, கருவேப்பிலை, புளி கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஊற வச்சுட்டு முன்கூட்டியே. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இன்னொரு சைடு குக்கரில் வந்து ஒரு 50 உலக்கில் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பு 50 உலக்கில் அரை உலக்கம் போட்டு 3 பல் சீரகம் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எனக்கு உரப்பு வந்து இந்த பச்சை மிளகா வந்து நல்லா காட்டம் கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து உரப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ அவரைக்காய், கேரட்டு இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை நான் இப்போ சேர்த்துக்கல. ஒரு கிண்டி விட்டுட்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சௌச்சௌ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பல வகை காயை போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு கல்யாண வீட்டு சாம்பாரில் பார்த்திங்கன்னா எல்லா காயுமே இருக்கும். ஒரு காய் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, எல்லா காயும் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். விரதத்துக்கு சமைக்கிறப்ப இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் வந்து மிச்சமாகும். கேரட்டு, அவரைக்காய், முருங்கைக்காய் டக்குன்னு வெந்துடும். அதனால நீங்கள் இந்த இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பழத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். சில பேர் அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்குவாங்க. அது உங்கள் இஷ்டம். நான் வந்து எப்போதுமே 1/4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்குவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மல்லித்தூளை அரைக்கிறப்பயே நம்ம மஞ்சக்கிழங்க போட்டு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதனால் எப்போதுமே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவேன். பாருங்கள், இந்த அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறத புளி கரைச்சி தண்ணியாக அப்படியே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றுங்க. ஏன்னா நம்ம பருப்பு வேறு போடுவோம். இதில் நம்ம உப்பு உரப்பெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், என் கையால் நான் காட்டுறேன். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கூட போட்டிங்கன்னா தான் ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா உப்பு இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கோங்க. உப்பு பதம் உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ பக்கத்தில் குக்கர்லேருந்து பருப்பை எடுத்து நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பெல்லாம் ஊற்றி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு இருப்புச்சட்டி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சணும். எண்ணெய் நல்லா காஞ்சாதான் நம்ம கடுகு பொரிகிறதுக்கு நல்லாயிருக்கும்.
கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 3 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்தில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மல்லித்தழை தூவி விட்டிங்கன்னா அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சாம்பார் ரெடி.